பிரியமானவர்களே, இன்று நாம் இயேசுவின் பாடுகளை குறித்து தியானிக்கும்படியாக ஒரு சிலராய் இங்கு கூடி வந்திருக்கிறோம். அப்படித்தான் இயேசு சிலுவையில் மரித்த பொழுது ஒரு சில கூட்டங்கள் அவர் சிலுவையின் கீழ் அவர் என்ன சொல்லப் போகிறாரோ என்று கேட்பதற்காய் ஒரு சில கூட்டங்கள் காத்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் அவருடைய சிலுவையின் தூரத்திலே அவருடைய தாயும் அவருக்கு அன்பான சீஷர்களும் இன்று என்ன சொல்லப் போகிறாரோ என்று வேதனையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை நம் கண் முன்னாடி கொண்டு வந்து பார்ப்போம். பிதாவினுடைய சித்தத்தின்படி அகோர சிலுவையில் அகோர மரணத்தை தழுவி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் நினச்சி பாருங்கள். உச்சி வெயில், நிற்க முடியல, மரண வேதனை பார்க்குறார். இந்த வார்த்தை, ஒன்றாம் வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது? பிதாவே, இவர்களை மன்னியும் என்று. இரண்டாம் வார்த்தை சொல்கிறாரு, இவர்களை ரட்சியும் என்று. மூன்றாம் வார்த்தை, இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று எதில் சொல்கிறாங்க? யோவான் 19:26-27 சொல்கிறத பார்க்கலாம். இந்த வார்த்தைக்கு பின்பு எவ்வளோ ஒரு ஆழமான சத்தியங்கள் வேதனைகள் நிறைந்திருக்கிறதுங்கிறத இங்கே பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு முக்கோணமான காரியத்தை பார்க்க முடிகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு, மரியாள், அன்பின் சீஷன். இங்கே அன்பின் சீஷனை தவிர வேறு யாரும் இல்லை. 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தபோது அவரோடு கூட இருந்தவென்று யாரும் இல்லை. பழமொழி சொல்லுவாங்க, நம்ம நல்லா இருக்கும்போது நம்மளோட எல்லாரும் கூட வருவாங்க. நம்ம ஒரு கஷ்டம் வேதனைங்கிறப்போ அன்று தெரியும் யார் நம்ம நண்பர்கள் யார் என்பது, நம்ம உறவினர்கள் யார் என்பது நம் துக்கத்தில் கண்டுகொள்ளலாம். அப்படித்தான் இன்றையும் இயேசு எல்லாராலும் கைவிடப்பட்டவராய் அந்த இடத்துல இருக்கிற அன்பின் சீசனை தவிர வேறு யாரும் இல்லை. நானே ஒரு வாரமாக இதுக்காக எழுதினேன். ஆனால் ஆண்டவர் இப்போ என்னோடு நீ பேசினதே இதை குறித்து இதை வச்சுட்டேன். நான் எடுத்துகிட்டு வந்து பேசலை. ஆண்டவர் என்னோடு பேச சொன்னதை உங்களோட நான் பேச விரும்புகிறேன். யார் இந்த மரியாள்? மரியாள் அழுது கொண்டு இருக்கிறாள்னு சொல்கிறாங்க. எதுக்காக அழுதுகிட்டு இருந்தாங்க, ஏன் அழுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆவியானவர் தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை பார்த்து, நீ இப்படி செய்தது என்ன? அங்கே ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது, ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஒரு நல்ல சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்பினார். ஆனால் அங்கே நடந்ததோ கீழ்ப்படியாத நிமித்தம் பாவ சந்ததி உலகத்தில் சந்தித்தது. அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவர் சொல்கிற, இந்த மரணம் அங்கே நடக்க வேண்டும் என்று அன்றே எழுதப்பட்டது, அன்றே முடிவு செய்யப்பட்டது. ஆகவே ஆண்டவர் இத்தனை காலமாக தேடிக்கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு ஸ்திரியை தேடிக்கொண்டிருக்கிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யார் சொல்கிறாங்க? மரியாள். காபிரியேல் தூதன் வந்து சொல்கிறார், கிருபை பெற்றவரே என்று. பரலோகம் உலகத்தில் ஒரு ஸ்திரியை தேடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய இந்த பாத்திரத்தை சுமப்பதற்காய் ஒரு ஸ்திரியை தேடிக்கொண்டிருக்கிறது. எல்லாரும் அந்த காலத்தில்
இயேசு கிறிஸ்து மேசியா என் வயிற்றில் வந்து பிறக்கணும், என் வயிற்றில் வந்து பிறக்கணும் கன்னி பெண்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற தருணம். மரியாள் மட்டும் சொல்கிறார், ஆண்டவரே என்ன நம்புங்க, என்ன நம்புங்க, நான் அந்த பாத்திரத்தை சரியாக செய்கிறேன், நான் அதை சரியாக செய்கிறேன் என்று மரியாள் தேவனிடத்தில் சொல்லுகிறார். என்னை நம்புங்க. ஆண்டவர் இன்னையும் நம்மளை உன்னையும் பார்த்து கேட்குறார், உங்களை நம்ப முடியுமா? நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்க முடியுமா? ஏற்கனவே ஒரு இஸ்திரின்னு ஒருத்த பொறுப்பை கொடுத்தேன், அவள் கெடுத்துட்டா. ரெண்டாவது ஒரு இஸ்திரியை தேடுகிறார், சரியான பொறுப்புள்ள ஒரு நல்ல மகனை பெற்றெடுத்து இந்த சாபத்தை நீக்குவதற்காய் ஒரு பாத்திரமாக ஒரு இஸ்திரியை தேடிக்கொண்டிருக்கிறார். மரியாள் சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை நம்புங்க. அந்த மரியாள் தான் இந்த சிலுவையின் கீழ் நின்றுட்டுருக்கிறாங்க. காபிரியேல் தூதன் சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே. எங்கு கிருபை பெற்றவளே? பரலோகத்திலிருந்து கிருபை பெற்றவளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. அவள் சொல்கிறா, காபிரியேல் தூதன் சென்று விடுகிறான். அவள் சொல்லுகிறாள், இந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ என்று தன் இருதயத்தில் வைத்து கொண்டாளாம், நினைவில் வைத்து கொண்டு இருக்கிறாளாம். இந்த மரியாள் தான் இந்த சிலுவையின் கீழ் இருக்கிறாள். இவள்தான் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாயாக இருக்கிறார். இந்த தாய் தன் பிள்ளையை எப்படி வளர்த்தினார் என்பதற்கு ஒரு 5 காரியங்களை சொல்லி உங்களோடு பேசி முடிக்கிறேன். எவ்வளவு உண்மையுள்ள தாயாய் தன் பிள்ளையை வளர்த்தெடுத்து இன்று அந்த கடமையை நிறைவேற்றியவளாய், நீர் கொடுத்த காரியத்தை நான் நிறைவேற்றினேன் என்பதை எப்படி அந்த இயேசு கிறிஸ்துவும் எப்படி தன் தாய் தகப்பனுக்கு அடங்கி கீழே வளர்ந்தார் என்பதையும் பார்க்கலாம். 30 வருடங்கள் இயேசு கிறிஸ்து தன் பெற்றோருடன் வாழ்ந்தார். 3.5 ஆண்டுகள் மாத்திரமே ஊழியம் செய்தார். அவர் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும் பிள்ளையாக வாழ்ந்தார். எப்படி தீர்க்க தரிசனம் நிறைவேற்றும் பிள்ளையாக வாழ்ந்தார் என்றால், லூக்கா 2ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 34, 35 பார்த்தீங்கன்னா, சிமியோன் அந்நன்னாலும் வருவார்கள். சிமியோன் மரியாளை பார்த்து சொல்லுவான், ஒரு இருதய வார்த்தை உங்களுடைய இருதயத்தை பிளக்கும். இந்த தீர்க்க தரிசனம் இந்த இடத்தில் நிறைவேறுகிறதை பார்க்க முடியும். தீர்க்க தரிசனம் நிறைவேறுகின்ற பிள்ளையாய் வளர்க்கப்பட்டார். ஆம், 2வதாக பெற்றோர்களை கணம் பண்ணும் பிள்ளையாக. இது என்னென்றால், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சிலுவைகளை கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள். ஆண்டவர் இன்றைக்கி நம்ம சொல்கிறாரே, அந்த எருசலேம் வீதியிலே அவர் செடுந்து விழும் பொழுது, எனக்காக யாரும் அழ வேண்டாம், உங்களுக்காக அழுகுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கிறோன்னா, ஆண்டவருடைய மரணத்தை பார்த்து அழுது கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், எனக்காக அழுகாதீங்க, உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுகுங்கள் என்று ஒரு எச்சரிக்கையின் சத்தத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். பார்த்தீங்கன்னா பேசிங்கன்னா யூடியூப்பில் போய் பார்த்தா சொல்கிறாங்க, 1 மன்னிப்பு, 2வது ரட்சிப்பு, 3வது பராமரிப்பு என்று 3வது வார்த்தையை சொல்லுகிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், 3வது வார்த்தை எச்சரிப்பு. இதோ நாட்கள் வருகிறது, காலம் சமீபமாக இருக்கிறது, இதோ ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார், உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று எச்சரிக்கும் சத்தத்தை 3ஆம் வார்த்தையாக கொடுக்கிறார். இங்கே பாருங்கள், பெற்றோரை கனம் பண்ணும் பிள்ளையாக வாழ்ந்து காட்டினார். யாத்திராகம் 20:12 சொல்லுது, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று. இயேசு கிறிஸ்து அப்படித்தான் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணும் பிள்ளையாக அவர் சொல்லுகளுக்கு கீழ்ப்படிந்தவராய் நடந்தார் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். எங்கே பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நாள் அவர்கள் அந்த பண்டிகை முடிந்து எல்லாரும் எருசலேமுக்கு திரும்பி போகிறார்கள். இயேசுவோ அவர்களோடு செல்லவில்லை. மரியாள் பதறியடித்து தேடிக்கொண்டு செல்கிறாள். இயேசு எங்கே இருக்கிறார்? மூப்பர்களின் மத்தியில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற மரியாள், என்னை ஏன் தேடுகிறீர்கள்? நான் பிதாவிற்கு அடுத்ததை செய்ய வேண்டுமல்லவா என்று மரியாள் தன் இருதயத்தில் வைத்து கொண்டாள் என்று அன்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கலாம். முதலாவது காபிரியேல் தூதன் சொன்னதை மனதில் வைத்து கொண்டாள். இங்கே 2வது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை மனதில் நிறுத்தி கொண்டாள். 3வதாக இயேசு கிறிஸ்து உபத்திரத்திலும் உத்தரவாதம் உள்ளவராய் வாழ்ந்தார்.
உபத்திரத்திலும் உத்தரவாதம் உள்ளவராக வாழ்ந்தார். நம்ம பிள்ளைகள் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நம்ம உபத்திரத்தில், நம்மளோட வேதனைகள், நம்ம கஷ்டத்தில் என் பிள்ளை என்னை தாங்குவான்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. இன்று நடக்கலாம், என்று வேணாலும் நடக்கலாம். என் பிள்ளைகள் என்னை கைவிட்டு போயிடுவானே. ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். நம் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக சொல்லுகிறார். அந்த சிலுவையில் அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, உபத்திரத்திலும் உண்மையுள்ளவராய் இருந்தார். அங்கே வேதனை, கஷ்டங்கள், ஆனால் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். பாரமான சிலுவை எல்லாம் எடுத்து கொண்டிருக்குது. அதோ உன் தாய். அந்த உபத்திரத்திலும் உத்தரவாதம் உள்ளவராய், தன் தாய்க்கு உத்தரவாதம் கொடுக்கிறவனாய், தன் தாயை பராமரிக்கிறவராய் அந்த சிலுவையிலே கொண்டு உபத்திரத்திலும் உத்தமமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறதை பார்க்குறார். யோவான் 19:26 சொல்லுகிறது, இந்த வார்த்தை சொல்லுகிறது, உபத்திரவத்திலும் உத்தரவாதம் உள்ளவராய் இருந்ததை பார்க்க முடிகிறது. அடுத்த வார்த்தை பாருங்க, இயேசு ஞானமுள்ள பிள்ளை. அடுத்த வார்த்தை, இயேசு ஞானமுள்ள பிள்ளை. நம்ம பிள்ளைகள் கொடுத்து ஞானமான்னு சொல்ல முடியுமா? யாராச்சும் சாட்சி சொல்ல முடியுமா? என் பிள்ளை ஞானவான், என்னை காப்பாற்றுவான், என்னை பராமரிப்பான், என்னை ஆலோசனையை கேட்குறான் அப்படின்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? ஆனால் இன்று ஏசாயா சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே ஏசாயா சொல்லி வைத்தார். ஏசாயா 52:13 வார்த்தை சொல்லுவார், என் தாசன் ஞானமுள்ளவராயிருந்தார் என்று. ஞானத்தை கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இங்கே சிலுவையில் மரித்து கொண்டிருக்கிறார். அதோ பரிதாபம். நமக்கு இதை சொல்லுகிறார். இங்கே நம்ம பார்க்குறோம், பாரம்பரியமாக பார்த்துட்டோம், அதோ உன் தாய், அதோ உன் பிள்ளை என்று சொல்லி முடிச்சுட்டு போயிட்டுருக்குறோம். ஆனால் இல்லைங்க, ஆண்டவர் ஒவ்வொன்றாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதோ என் உலக வாழ்க்கை முடியப் போகிறது, தாயே என் வாழ்க்கை முடியப் போகிறது. அந்த ஸ்திரீயின் இடத்தில் பாவ சந்ததி பிறந்தது. இதோ உன்னிடத்திலிருந்து ஒரு குமாரன் வெளிப்பட்டான், அவன் மூலமாக இந்த பாவ சந்ததிக்கு ஒரு விமோச்சனம் கிடைத்தது என்று விடுதலை கொடுக்கிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து கடைசியான வார்த்தை என்னன்னு பாருங்களா, இயேசு உறவுகளை உதறித்தள்ளாத பிள்ளையாய் வாழ்ந்தார் என்று. இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் உறவுகளை கேட்டு சொன்னால் சொல்ல முடியுமா? உறவுகள் யாருன்னு சொன்னால் தெரியுமா? இல்லைங்க, தெரியாது. ஆனால் முன்மாதிரியாக வாழ்ந்த இயேசு சொல்லுகிறார், உறவுகளை உதறித்தள்ளாத பிள்ளையாக வாழ்ந்தார். அதற்கு முன்னுதாரணமாக பார்த்தீங்கன்னா யாரை சொல்லலாம்? பைபிளில் நான் முடிக்க போகிறேன். உறவுகளை உதறித்தள்ளாதவராக இருந்தது யாருன்னு சொல்ல முடியுமா? யாருங்க? புரியல. யோசேப்பு தான் உறவுகளை உதறித்தள்ளாதவனாக இருந்தான். தனக்கு இங்கே பாருங்க, யோசேப்பு போனால் தனக்காக எல்லாவற்றையும், நம்முடைய எல்லாத்தையும் வெறுத்தான். எல்லாரும் அவர்களை வெறுத்தார்கள். சூழ்நிலை எப்படி இருந்தது? ஆனால் உறவுகளை உதறித்தள்ளலை. ஆண்டவரும் அப்படித்தான். இன்று நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், உறவுகளை மறந்து விடாதீர்கள், உதறுகளை தள்ளி விடாதீர்கள், உறவுகளை சேர்த்து பிடியுங்கள், உறவுகளோடு வாழுங்கள் என்று தன் சிலுவை மரணத்திலே சொல்லுகிறார். இந்த உறவுகளை மறந்து விடாதபடி சொல்லுகிறார் தன் தாயை நோக்கி, அதோ உன் மகன். என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இந்த உலகத்தில் உங்களுக்கு மகனாக இருந்தேன், என்னுடைய கொடுக்கப்பட்ட பாத்திரம் முடிந்து விட்டதே, உங்களை அனாதியாக நான் விட்டு செல்ல விரும்பவில்லை, உங்களுக்கு ஆதரவாய் பார்க்குறாரு. என்னோடு கூட இருந்த 11 சீஷர்களில் ஒருத்தன், 12 சீஷர்களில் ஒருத்தன் இறந்து போயிட்டான், 10 பேரும் காணாமல் போயிட்டாங்க. என் துன்பத்திலும் இன்பத்திலும் நிற்பது என் அன்பின் சீஷன் மட்டுமே, அவன் என் தாயை காப்பாற்றுவான். ஒரு நம்பிக்கையோடு தாயே, இனி என் உலக வாழ்க்கை முடிந்து விட்டது, இதோ உன் மகன். அந்த தாயை பார்த்து சொல்கிறாங்க, இனிதான் உனக்கு, அவர்தான் உன் மகன், அதோ உன் தாய் என்று கூறி தன்னுடைய வார்த்தையை முடிக்கிறார்.